அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரைஸ் அண்ட் அசண்ட். உங்களில் பலருக்கு இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் பருவநிலையை மாற்றி அமைப்பதை பற்றி வெகு சிலருக்கே தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. பல வருடங்களாகவே இந்த பருவநிலையை மாற்றி அமைப்பது மனிதனால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்றே. அதாவது ஓரிடத்தில் மழை வேண்டுமானால் மழை பெய்ய வைக்கலாம், அதுவே ஓரிடத்தை பாலைவனமாக்க வேண்டுமெனில் பாலைவனமாக்கலாம். சரி, இன்று நாம் பார்க்கவிருப்பது வெதர் மாடிஃபிகேஷன் மற்றும் கெம்ட்ரைல்ஸை பற்றித்தான். என்ன, தஜ்ஜால் உண்மையில் நம் வானிலையை கட்டுப்படுத்துகிறானா? Speaking of Iran, a high-ranking and decorated Iranian general says Israel is stealing our cloud. நம் ஹதீஸ்களில் இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இறுதி காலங்களில் தஜ்ஜால் வானிலையை கட்டுப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். தஜ்ஜால் கழுதையை போன்ற ஒன்றில் பயணம் செய்வான். அது வானத்தை சுற்றி வரும் பொழுது மேகம் காற்றினால் இழுத்துச் சென்றதைப் போல் மெல்லிய கோடுகளாக காட்சி அளிக்கும். அவன் மக்களை நோக்கி, நான் தான் உங்கள் கடவுள், என்னை பின்பற்றுங்கள் என்பான். அவனின் இந்த சூழ்ச்சியை அறியாத மக்கள் அவன் நிகழ்த்தும் அதிசயங்களை பார்த்து அவனை பின்பற்றுவார்கள். பின்பு தஜ்ஜால் வானத்தை நோக்கி மழையை பொழி என்பான். வானமும் மழையை பொழியும். சஹி முஸ்லிம். உங்களில் பலர் நியூஸ் மற்றும் இன்டர்நெட்டில் அமெரிக்காவில் அடிக்கடி வரும் சூறாவளிகள், அதாவது ஹரிக்கெயின்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவை உலுக்கி எடுத்த ஹார்வே சூறாவளி மற்றும் இர்மா சூறாவளியை பற்றி உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். உலகம் முழுவதும் இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா, அதாவது இயற்கையாகவே நிகழ்ந்த ஒன்று என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறே நீங்களும் நம்பினால் அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க மனிதனால் உருவாக்கப்பட்டது. பல ஆண்டுகளாகவே அமெரிக்கன் கவர்மெண்ட் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சாத்தியம்? மனிதனால் புயல், சூறாவளி, மழை போன்றவைகளை எல்லாம் உருவாக்க முடியுமா? அதற்கு பதில்தான் வெதர் மாடிஃபிகேஷன். ஆம், இந்த வெதர் மாடிஃபிகேஷனை வைத்துதான் இங்கு எல்லாமே நடக்கிறது. சரி, இதை பார்ப்பதற்கு முன்பு உங்களுக்கு சில நுட்பமான வார்த்தைகளை பற்றி விவரிக்கிறேன். அதாவது ஜியோ இன்ஜினியரிங், வெதர் மாடிஃபிகேஷன், கெம்ட்ரைல்ஸ், கிளவுட் மேனுஃபேக்சரிங், இதை பற்றித்தான். கெம்ட்ரைல்ஸ். கெம்ட்ரைல்ஸ் என்றால் என்ன? கெம்ட்ரைல்ஸ் மற்றும் கான்ட்ரைல்ஸ் இவை இரண்டுமே வெவ்வேறு விஷயங்களாகும். இது இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. இதில் குழப்பம் வேண்டாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எப்பொழுதெல்லாம் வானத்தில் பிளேன் பறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த விமானத்திற்கு பின்புறத்தில் மேகத்திலால் ஆன மெல்லிய கோடுகளை போன்ற அடையாளம் ஒன்றை விட்டு செல்லும். அது வேறொன்றுமில்லை, வெறுமே வாட்டர் வேப்பர் தான், அதாவது நீராவி. இதைத்தான் நாம் கான்ட்ரைல்ஸ் என்று கூறுகிறோம். இதனால் மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் இது வெறும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் ஆனது. மேலும் இது பூமிக்கு வருவதற்கு முன்பே கரைந்துவிடும். ஆனால் கெம்ட்ரைல்ஸ் அப்படி அல்ல. கெம்ட்ரைல்ஸும் கான்ட்ரைல்ஸும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் விஷ வேதிப்பொருட்கள் நிரம்பியிருக்கும். இந்த கெமிக்கல்ஸை வானத்திலிருந்து தூவி விடுவார்கள். அது பூமியில் இருக்கும் நீர் நிலையங்கள், நாம் உண்ணும் உணவுப் பொருட்கள், ஏன் நம் மீது கூட விழச் செய்யும். இது டாக்ஸிக் கெமிக்கல்களாலான லித்தியம், யுரேனியம், அலுமினியம், பேரியம் மற்றும் பல ரசாயன பொருட்களால் நிரம்பியிருக்கும். இந்த கெமிக்கல்களை பிளேன்களின் உள் இருக்கும் டேங்கர்களில் நிரப்பச் செய்து வானத்திலிருந்து தூவச் செய்கிறார்கள். அது ஒரு சாதாரண மனிதனின் கண்களுக்கு கான்ட்ரைல்ஸ் மாதிரிதான் தெரியும். இந்த கெமிக்கல்களை சுவாசிப்பதினால் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய உடல் பாதிப்புகள் உண்டாகும் என்றால், லங் கேன்சர், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது சுவாச கோளாறுகள், பிரெயின் மால்ஃபங்க்ஷன், ஆட்டிசம், பிளாக்கேஜ் ஆஃப் பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்தம் சீராக பாயாமல் இருப்பது, இன்னும் பல பிரச்சனைகள் இதனால் உண்டாகும் என்கிறார்கள். சரி, கெம்ட்ரைல்ஸ் மற்றும் கான்ட்ரைல்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்பொழுது நாம் வெதர் மாடிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். உங்களில் பலருக்கு இந்த பெயரை வைத்தே ஒரு ஐடியா கிடைத்திருக்கும். வெதர் மாடிஃபிகேஷன் என்றால் மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு மூலையிலும் வானிலையை தன் விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றி அமைத்து தன் இஷ்டத்திற்கு ஆட்டி படிக்க முடியும் என்பதுதான். இதை செய்வதற்கு இவர்கள் விதவிதமான டெக்னாலஜியை கையாள்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் ஆர்டிஃபிஷியல் கிளவுட் மேனுஃபேக்சரிங் ஆகும். வியப்பாக உள்ளதா? ஆம், மஷின்களின் மூலமாக
செயற்கையான முறையில் மேகங்களை உருவாக்கி வானத்தில் செலுத்துவதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் கிளவுட் மேனுஃபேக்சரிங். இந்த வேலையை செய்யும் இந்த மெஷினை கிளவுட் மேனுஃபேக்சரிங் மெஷின் என்று அழைப்பார்கள். இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை செலுத்தி மேகத்தை உருவாக்கி வானத்தில் செலுத்துவார்கள். இதில் வியக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த செயற்கை மேகங்களிலிருந்து மழை பொழியவும் செய்கிறது. இந்த மாதிரியான மெஷின்களை அரசாங்கங்களால் மட்டுமே இயக்க முடியும். சரி, நான் சொன்னது உங்களால் நம்ப முடியவில்லை என்றால், சில வருடங்களுக்கு முன்பு BBC நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவை பாருங்கள். இதில் நாசா மேகங்களை உருவாக்கி அதனை வானில் செலுத்தி மழையை பொழிய வைப்பதை பாருங்கள். The first thing they installed was a huge loudspeaker, through which they played white noise to simulate the sound of a rocket. They then sent a number of trucks in different directions out into the wilderness, and the drivers were ordered to stop when the noise levels became acceptable. This gave them an imaginary boundary line, and anyone living on the inside of it was offered a simple choice. Stay and you'll never hear another television program as long as you live, or take the NASA shilling and get out. No one stayed, and NASA ended up with exactly what it wanted: 125,000 acres of nothing. They even had to move 5 cemeteries, because the noise they were planning on making would wake the dead. Don't worry if you can't hear what I'm saying. I couldn't even hear myself. This is the loudest sound you could possibly conceive. And, as it turns out, the cleanest. Now, the most amazing thing is that cloud up there, which was generated by the engine, is just a mixture of hydrogen and oxygen. It's water vapor. And in about an hour's time, someone in Mississippi is going to get wet washing. It will actually rain. I told you! It's raining! That's unbelievable! Oh, NASA's playing God! It's making its own weather! இந்த மேகங்களை மஷின்களில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை செலுத்தி ஒரு அதிகளவிலான சூட்டில் எரிய வைத்து நீராவி ஆக்குகிறார்கள். இது நாம் சிறு வயதில் வாட்டர் சைக்கிளை பற்றி படித்திருப்போம். உங்களுக்கு தெரியும், நீராவி அதாவது வாட்டர் வேப்பர் காற்றையும் விட லேசானது. அதன் காரணமாக இந்த வாட்டர் வேப்பர் வானத்தில் மேல் நோக்கி சென்றுவிடும். அதேபோல்தான் இங்கும் நடக்கிறது. இந்த மேகங்கள் மிக சுலபமாக வானத்தின் உயரத்தில் பறந்துவிடுகிறது. சரி, இது ஒரு வழி. வெதர் கண்ட்ரோல் செய்வதற்கு இன்னும் ஒரு வழி உள்ளது. அதுதான் கிளவுட் சீடிங் முறை. இந்த முறையில் கிளவுட் மேக்கிங் மெஷின்கள் இல்லாமலேயே மழையை பொழிய வைக்க முடியும். இந்த முறையை தான் கல்ஃப் கண்ட்ரீஸில் மழையை பெய்வதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள் இன்றளவில் கூட. இதில் சார்ஜ்ட் அயானிக் மாலிகுல்ஸை பயன்படுத்துகிறார்கள். அவை ஒரு காந்தத்தை போல் செயலாற்றும் வல்லமை கொண்டது. இதுவும் கெம்ட்ரைல்ஸ் செய்வதை போன்ற ஒன்றுதான். சார்ஜ்ட் அயானிக் மாலிகுல்ஸை ஏரோப்ளேன் வாயிலாக வானத்திலிருந்து தூவச் செய்து விடுகிறார்கள். சார்ஜ்ட் அயானிக் மாலிகுல்ஸ் 2 வகையான சார்ஜ்களை தன்னுள் வைத்திருக்கும். அதாவது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மாலிக்யூல்ஸ். இதில் இருக்கும் நெகட்டிவ் மாலிக்யூல்ஸ் வானத்தில் இருக்கும் சின்ன சின்ன வாட்டர் மாலிக்யூல்ஸை, அதாவது நீர் மூலக்கூறுகளை தன் பக்கம் ஒரு காந்தத்தை போல் ஈர்த்துக்கொள்ளும். இதனால் வானத்தில் இருக்கும் பல ஆயிரம் மேகங்கள் இந்த அயானிக் மாலிக்யூல்ஸின் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஓரிடத்தில் சேர்ந்து விடுகிறது. பிறகு அந்த இடத்தில் மழை பொழிய ஆரம்பித்துவிடும். இதேபோல்தான் ஓரிடத்தில் மழை பெய்வதற்கான மேகங்கள் இருந்தால் இதே அயனிக் மாலிகுல்ஸை பயன்படுத்தி ஒன்றாக இருக்கும் மேகங்களை பிரித்து, அதாவது ரிப்பல் செய்து அந்த இடத்தில் மழை இல்லாமல் ஆக்க முடியும். இந்த முறையை வைத்துதான் ஓரிடத்தை வறட்சியாக்க முடியும். சரி, இப்பொழுது இந்த கெம்ட்ரைல்ஸ் முறையை வைத்து இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்றால், இந்த பூமியில் சூட்டின் தாக்கம் அதிகமாக உள்ளதாம். அதனால் சூரியனை மறைத்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடுமாம். இதற்கும் பின்னால்
பில்கேட்ஸ் தான் இருக்கிறான் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இந்த பில்கேட்ஸ் பில்லியன்ஸ் கணக்கில் பணத்தை வாரி இறைத்து இந்த ப்ராஜெக்டை செயல்முறைப்படுத்துவதற்காக பல ரிசர்ச்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை பற்றி சிஎன்பிசி நியூஸ் சேனலில் வந்த ஒரு செய்தி. Bill Gates is backing the first high-altitude experiment of one radical climate change solution, creating a massive chemical cloud that could cool the Earth. It's called solar geoengineering, and it's highly controversial. It would look something like this. Thousands of planes would fly very high and use nozzles to inject millions of tons of light-reflecting particles into the stratosphere. It would create a thin chemical cloud of those particles around the whole planet, blocking some sunlight from reaching the surface. It also comes with significant risks and uncertainties. Things like mass famine, mass flooding, drought, of kinds that will affect very large populations. It could weaken monsoons in India, China, and Africa enough to affect crops. It could eradicate blue sky. You start increasing the amount of diffusion. Bill Gates is among a dozen individual donors and 14 foundations backing the first stratospheric solar geoengineering experiment. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஜெர்மனியில் சின்லைட் என்ற ஒரு நிறுவனம் செயற்கை சூரியனை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ப்ராஜெக்டின் பெயர் சின்லைட். ஆரம்ப செயலாக இதில் 140 ஸ்பாட்லைட்ஸை பயன்படுத்தி ஒரு பரிசோதனை நடத்தியுள்ளார்கள். அவை அனைத்தும் சேர்ந்து ஓர் இரும்பை உருக்கச் செய்து வெற்றியும் கண்டிருக்கிறது. இவ்வகையான ஸ்பாட்லைட்ஸ் நம் சூரியனை விட 10,000 மடங்கு அதிக வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி சூரியனை மறைத்து விட்டால் என்ன நடக்கும் என்றால், ஃபோட்டோசிந்தசிஸ் எனப்படும் மரம், செடி, கொடிகளை வளர்க்க உதவும் ப்ராசஸ் நடக்காது. பிறகு எதுவுமே விளையாது. விவசாயம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. பிறகு செயற்கை சூரியனை வைத்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன விளைத்து கொடுக்கிறதோ அதனைத்தான் மக்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். சரி, இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். இவ்வகையான கெம்ட்ரைல்கள் எல்லாம் நமக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை வெளிப்படையாகவே சில தருணங்களில் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நபர் ஒரு CIA டைரக்டர். இவர் ஒரு CFR கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸின் மீட்டிங் ஒன்றில் இந்த வகை ஜியோ என்ஜினியரிங் கெம்ட்ரைல்ஸ் ஏரோசலை பயன்படுத்தி வெதர் கண்ட்ரோலிங் செய்யும் SAI என்னும் ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் செய்கிறோம் என்று கூறியதை பாருங்கள். Another example is the array of technologies, often referred to collectively as geoengineering, that potentially could help reverse the warming effects of global climate change. One that has gained my personal attention is stratospheric aerosol injection, or SAI, a method of seeding the stratosphere with particles that can help reflect the sun's heat in much the same way that volcanic eruptions do. An SAI program could limit global temperature increases. On the geopolitical side, the technology's potential to alter weather patterns and benefit certain regions of the world at the expense of other regions. இது JFK ஜான் எஃப் கெனடி, அமெரிக்காவின் 35வது பிரசிடென்ட், மற்றும் லிண்டன் ஜான்சன், அமெரிக்காவின் 36வது பிரசிடென்ட். இவர்கள் இருவரும் வெதர் கண்ட்ரோல் ஸ்கீமை பற்றி அறிவிக்கும் இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். We shall propose further cooperative efforts between all the nations in weather prediction and eventually in weather control. Think about that kind of communication and think about the opportunity that will provide. It lays the predicate and the foundation for the development of a weather satellite that will permit man to determine the world's cloud layer and ultimately to control the weather, and he who controls the weather will control the world. மூன்றாவதாக, இந்த வீடியோவில் ஹியூஜ் கிளவுட் மேக்கிங் மெஷினை உபயோகப்படுத்தியதை பார்த்த ஒரு பெண் இந்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்திருந்தார். இந்த மெஷினை அவர் வீட்டின் அருகில் இருந்த ஒரு மலைப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்தது. நான்காவதாக, இந்த நபர் ஒரு கிளவுட் சீடிங் ஏரோப்ளேனின் பைலட் ஆவார்.
அவர் தன் வாயாலேயே இந்த கிளவுட் சீடிங் மூலம் கெமிக்கல்ஸை வானில் தூவுவதை பற்றி ஒப்புக்கொள்கிறார் பாருங்கள். Aircraft is a cloud seeding plane used in the Alberta program, and the reason we do cloud seeding is to minimize hail damage to urban property in central and southern Alberta. These chemicals are dispersed into the sky, and there's silver iodide in them, which acts as a condensation nuclei. So what we're trying to do is prematurely initiate the rainfall process. இந்த வீடியோவில் சைனா வெதர் கண்ட்ரோல் மெஷின்களை உபயோகப்படுத்துவது உண்மைதான் என்பதை பற்றி ஒரு நியூஸ் ரிப்போர்ட். China to launch weather control machines. China wants to manipulate the weather. Lei Fanpei, the president of the corporation, told the South China Morning Post that modifying Tibetan's weather is a critical innovation to solve China's water shortage problem. However, this isn't the first time China made plans to modify the weather. The country has manipulated the weather during the 2008 Beijing Olympics in order to prevent it from raining during the event. According to a report from China Daily, China has even artificially induced snow a couple years ago in Beijing. China plans to monitor the system through weather satellites and supplement silver iodide particles from planes and drones in order to maximize its effect. அடுத்ததாக scary clouds found in an unknown region of America. உங்களின் வாழ்நாளில் இப்படிப்பட்ட பயங்கர கோர உருவத்தில் மேகங்களை பார்த்ததுண்டா? வாய்ப்பில்லை. ஏனென்றால் இவை இயற்கையான மேகங்களே அல்ல. இவை மஷின்களில் தயார் செய்து அவற்றை அவர்களுக்கு பிடித்தமான உருவத்தை கொடுக்க முடியும் என்பதற்கு உதாரணம். இந்த வீடியோவை அமெரிக்காவில் ஒரு பெண் தன் வீட்டின் அருகில் இருந்த இந்த காட்சியை எடுத்திருக்கிறார். Straight from a horror movie. It is? No, I'm just saying it looks like one. And it's moving so fast. Look! I know. It's the official Hell vs. Heaven. இவர் ஒரு வெதர் சேனல் ரிப்போர்ட்டர். இவர் இதற்கு முன்பு மிலிட்டரியில் வேலை செய்திருக்கிறார். அவர் தன் வாயாலேயே கெம்ட்ரைல்ஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதையும் அதனை கவர்மெண்ட் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ளாது என்பதையும் கூறுகிறார் பாருங்கள். Northern California, we've got a bit of an unusual situation. Now, this first portion of the radar cycle, fairly bland and typical, but then you see these bands of very distinct cloud cover moving into the region. That is not rain, that is not snow, believe it or not. Military aircraft flying through the region is dropping chaff. Small bits of aluminum, sometimes it's made of plastic or even metallicized paper products, but it's used as an anti-radar issue, and obviously they're up there practicing. Now, they won't confirm that, but I was in the Marine Corps for many years, and I'll tell you right now, that's what it is. 50 in Medford right now, 48 in Wairika, 42 in Klamath Falls. Forecast. இந்த ரிப்போர்ட் தான் அமெரிக்காவில் 2017ஆம் ஆண்டு டெக்சாஸ் மாகாணத்தில் ஹார்வே சூறாவளி உருவாவதற்கு முன்பு கிளவுட் சீடிங் பண்ணப்பட்டது என்பதற்கான சான்று. இந்த கிளவுட் சீடிங் கம்பெனியின் பெயர் டிரான்ஸ்ஃபெகாஸ். இந்த ரிப்போர்ட்டின் மூலம் அவர்கள் டெக்சாஸில் 24 ஆகஸ்ட் 2017ஆம் ஆண்டு கிளவுட் சீடிங் செய்து மழை மற்றும் ஸ்ட்ராமை ஆரம்பிப்பதற்காக என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து இந்த ஹார்வி மற்றும் இர்மா சூறாவளிகள் கவர்மெண்டால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்பது நிரூபணமாகிறது. சரி, இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். நாம் அடுத்த காணொலியில் இயற்கை சீற்றங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் சுனாமி, பூகம்பம், சூறாவளி, புயல், எரிமலை சீற்றம் என இவையெல்லாம் எப்படி மனிதனால் உருவாக்க முடிகிறது, அதற்கு பின்னால் இருக்கும் டெக்னாலஜி என்ன, இவை அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை நன்றி. If you want to support my work, please subscribe to my channel and don't forget to click the bell icon, and please do share. Thank you.